Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut with me கனிமொழி. Every week நம்மளோட ஷோல திரை உலகத்துல நடக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் அது மட்டும் இல்லாம சூப்பரான ஈவென்ட்ஸ் மூவி ரிவ்யூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு நம்ம கோலிவுட் அன்கட்ல முதலாவதா பார்க்க போறது சந்தன தேவன் படத்தோட பிரஸ் மீட் தாங்க. இந்த படத்தை அமீர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆதி பகவான் படத்துக்கு அப்புறமா அமீர் இண்டஸ்ட்ரியில இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமே வந்துருச்சு. ஏன்னா அவரோட டைரக்ஷன்ல எந்த விதமான படங்களும் வரவே இல்லை. ஸோ திடீர்னு ஒரு சடனான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு, அடுத்த படம் நான் டைரக்ட் பண்ண போறேன், இந்த படத்தோட டைட்டிலும் சொல்லிட்டாரு சந்தன தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இந்த படத்துல லீட் ரோலா நடிக்கிறாங்க. ஸோ ஆர்யா அண்ட் அவரோட தம்பி சத்யா நடிக்கிறாரு. சத்யா லாஸ்டா நம்ம அமரகாவியம் படத்துல பார்த்திருந்தோம். அண்ட் ஆர்யா இப்போ கரண்டா நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது தொடர்ந்து இந்த படத்திலும் இவர் லீட் ரோல்ல நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்துல ஹீரோயின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதித்தி. ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க, பட் ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதித்தி மட்டும் தான் ஹீரோயின் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த படத்துக்காக இசையமைக்கிறாரு நம்ம யுவன் சங்கர் ராஜா. யுவனோட இசையை நம்ம எந்த அளவுக்கு ரீசெண்ட் டேஸா மிஸ் பண்ணுமோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இப்போ நிறைய படங்கள்ல அவரோட மியூசிக் டைரக்ஷன் தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த படத்துல உள்ள பாடல்களுக்கெல்லாம் வரிகள் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து சார் தாங்க கொடுக்குறாங்க. ஸோ முத்தான ஒரு லிரிக்ஸ் தான் கொடுப்பார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த படத்துக்கும் லிரிசிஸ்ட் வைரமுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன். இடையில் நிறைய சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கு. ஆனால் திரைப்படம் சம்பந்தமான சந்திப்பு ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னாடி நடந்திருக்கு. அது என்னுடைய தயாரிப்பான சந்தனத்தேவனுடைய அறிமுக விழா. தமிழகம் முழுவதும் பரபரப்பாகவும் மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயமாக ஜல்லிக்கட்டு ஆகியிருக்கிற சூழலில் இப்படி ஒரு படத்தை ஆரம்பிக்கிறதா யாரும் நினைக்க வேணாம். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பாகவே திட்டமிட்டது. ஆனால் ஆர்யா அவர்கள் இந்த படத்துக்கான அவருடைய தயாரிப்பான கடம்பன் திரைப்படத்திலிருந்து வருவதற்கான நேரம்தான் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அந்த படத்தை முடிச்சுட்டு இந்த படம் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஆர்யா அவர்களோட முதல் முறையாக இணைஞ்சு நான் வேலை செய்ய தயாராக இருக்கேன். ஆர்யா மட்டும் இல்லை, ஆர்யாவுடைய தம்பியும் கூட. விழாக்களில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த நாங்கள் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விழாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாயிருக்கு. எனக்கான அடையாளம் என்பது நான் என்னுடைய கல்லூரி காலகட்டங்களில் நான் பார்த்து சந்தித்த மனிதர்களுடைய ஒரு காதல். அந்த காதலை பற்றி ஒரு படம் எடுத்த முதல் படம். ரெண்டாவதாக என்னுடைய தாய் மேலே நான் வச்சுருந்த அன்பில், அதீத அன்பில் ராம்ன்ற திரைப்படத்தை எடுத்து. மூன்றாவதாக நான் என்னுடைய அதிகம் வளர்ந்த, நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அதிகம் வளர்ந்திருந்தது என்னுடைய மாற்று மத சகோதரர்களுடைய இல்லங்களில் தான். கிராமங்கள் எனக்கு ரொம்ப பரிச்சயமானது. அந்த கிராமங்களுக்கு நான் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு மனிதர்கள் உலகத்தின் எந்த மூலையிலையும் பார்க்க முடியாது என்பது அன்றைக்கே பதிவானது. ஒரு ராத்திரி 11 மணிக்கு மேலே ஒரு கிராமத்துக்குள்ளே நீங்கள் நுழையவே முடியாது யாருமே. நான் 11 மணின்னு சொல்கிறதே ரொம்ப அதிகபட்சம்னு நினைக்கிறேன். பகல்லே கூட நுழைய முடியாது. புதுசாக யாராவது வந்தால், தம்பி யாருப்பா எந்த வீட்டுக்கு போகிறேன், இங்கே வாப்பா இங்கே உட்காரு, அவருடைய தகப்பனார் பேர் என்ன, அவர் எங்கே பொண்ணு எடுத்திருக்காரு, அவரான்னு இவ்வளோ விவரம் கேட்டு சொல்லுவாங்க. சும்மா ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்துட முடியாது. இது எப்படி சாத்தியமாக இருக்குதுன்னு, நான் நகரத்தில் வளர்ந்தவன், மதுரையில் மதுரையே கிராமம் தான், இருந்தாலும் ஒரு நகரம்.
இது எப்படி சாத்தியமாக இருக்குன்ற அந்த ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் என்னை பருத்தி வீரன் எடுக்க வச்சது. இந்த பருத்தி வீரன் தான் என்னை சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் சேர்த்த உடனே நான் செய்த தவறு என்னென்னா, அன்றைக்கு அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கும் எனக்குமா இருந்த கோபத்தில் உடனே நானும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். நடிக்கணும்னு எடுத்த முடிவு தப்பு இல்லை. ஆனால் அதற்காக நான் தேர்ந்தெடுத்த திரைப்படம் அது ஒரு நல்ல படம், ஒரு கொரியன் மூவி. அந்த கொரியன் மூவி என்னுடைய இயக்குனர் இல்லை, நீங்கள் இதை தான் பண்ணணும். அதற்கு முன்னால் ஒரு கதை தான் நாங்கள் பேசி வச்சுருந்தோம். ஆனால் என்னுடைய இயக்குனரும் இயக்குனருடைய உதவியாளரும் அந்த கொரியன் மூவியை பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம அப்படியே படமாக்குவோம் அப்படின்னு. நம்ம போய் இப்போ போய் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு வந்துட்டோம், இப்போ போய் அந்த மாதிரி படங்கள் பண்ணுவது சரியானதாக இருக்காது அப்படின்னா, இல்லை இந்த படம் பண்ணுவோம் நல்லாயிருக்கும். அப்படி எடுக்கப்பட்ட படம் தான். உடனே அதற்கு பின்னால் ஜெயம் ரவியோடு சேர்ந்த உடனே ஓகே ஒரு ஹீரோவோடு சேர்ந்துட்டோம். வியாபாரத்தளம் ஒரு புதிய தயாரிப்பாளர் எனக்கு கிடைச்சார். அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர். அரசியலில் இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக எனக்கு எந்த தொந்தரவும் அளிக்காமல் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு என்னோட நட்போடு இருக்கக்கூடியவர். அப்படி இருந்த நான் அவருக்கு எடுத்து கொடுத்த திரைப்படம் ஆதிபகவன்ற ஒரு திரைப்படத்தை, இல்லை நான் சின்ன வயசுலேருந்து ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்து வளர்ந்துருக்கேன், அதனால் நான் ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து துப்பாக்கிலாம் தூக்கிட்டு பேங்காக்லாம் கிளம்பி போயிட்டோம். அந்த படம் எடுத்ததுக்கு பின்னால் தான் தெரிஞ்சது, அப்படி ஒரு படம் என்னால் எடுக்க முடியும் அப்படின்றது நான் நிரூபிச்சனே தவிர என்னுடைய மக்களுக்கு அந்த படம் எந்த வகையிலும் கொண்டு போய் சேரலை அப்படின்றது. மக்களும் கேட்க ஆரம்பித்தாங்க, உங்ககிட்டேருந்து இது போல ஒரு படங்கள் தேவையற்றது. அது பரவாயில்ல, இனிமேல் என்னுடைய திரைப்படங்கள் என்பது அது இந்த விழாவுக்காகவோ அல்ல இப்போ சந்தனத்தேவன் ஒரு கிராமத்து படத்தை எடுத்துட்டோம் அதை எப்படியாவது மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. திரைத்துறையில் நான் இருக்கிறது வரைக்கும் இனிமேல் என்னுடைய திரைப்படம் என்பது என்னுடைய மக்களை பற்றியது, என்னுடைய மண்ணை பற்றியது, என்னுடைய மக்களுக்கானது தான். அது இல்லாமல் இனிமேல் ஒரு சினிமாவை எடுக்க தயாராக இல்லை. எடுக்காமல் சும்மா உட்காந்துருந்தாலும் உட்காந்துரும். இந்த படத்துலையும் அப்படித்தான் ஜல்லிக்கட்டை மட்டும் மையமாக வைத்து இந்த மண்ணை பற்றி இந்த மக்களை பற்றியும் அந்த ஏறுதழுவுதலையோட சிறப்பை பற்றியும் ஒரு பாடல் வேணும். அந்த பாடல் எழுதணும்னா நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லுங்கள்? இங்கே உட்கார்ந்துருக்கிற வைரமுத்தையா விட்டு வேறு யார் அந்த பாட்டை சிறப்பாக எழுதிட முடியும்? அதனால் அப்படி ஒரு பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு. அது இந்த வருடத்துக்கான பாட்டு மட்டுமல்ல, தமிழன் இருக்கும் வரை இருக்குமான ஒரு பாட்டு. அந்த பாடல் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கேன். அவர் என்ன தான் யுவன் இங்கிலீஷில் பேசி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் அந்த மண் இருக்குது பாருங்க, தன்னை அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுச்சு வேட்டியோடு. இங்கே அவர் முன்னை போல் இல்லை, உங்களுக்கு தெரியும். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுட்டார். ஆனாலும் அவர் பாருங்கள் வேட்டியை விடலை பாருங்கள். நான் ஜீன்ஸில் வந்திருக்கேன் அப்படின்னா அது உள்ளே இருக்குது, அது அங்கேருந்து போகவே போகாது. யுவன் வைரமுத்தையாவுடைய வரிகளை அவ்வளவு அழகாக எனக்கு இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா பயம். அது பலமுறை அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், உங்களோட ஒர்க் பண்ணலாம் நல்ல முடியாது சார்னு. நான் தயங்கி தான் வைரமுத்தையா கூட ஒர்க் பண்ணேன். நான் அந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அமீர் சாரோட நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1 year முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுன்னு சொன்னார். அப்போயே என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் விசாரிச்சிட்டேன். மெயினாக கார்த்தி, ஜெயம் ரவி எல்லோரும் ரொம்ப படம் ரொம்ப நாள் எடுக்கிறது இட்ஸ் நாட் ஒரு குறையாக நான் நினைக்கிறது கிடையாது. ஏன்னா சில படங்கள் அதுக்கான டைம் கொடுத்து அதுக்கான வேலை வாங்கினா தான் சில படம் நடக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 year முன்னாடியே நான் போன ஜூனில் நான் சார்கிட்ட நம்ம படம் ஆரம்பிச்சிடலான்னு சொன்னேன். கடமையின் படம் கிட்டத்தட்ட அது முடியறதுக்கே நவம்பர் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் மை ட்ரீம் டு ஒர்க் வித் அமீர் சார். எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயந்தான், நிறைய கற்றுக்கலாம். படம் யூஸ்வலாக இல்லாமல் ஒரு மெசேஜோடு இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி கேட்டோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தேன். எஸ்பெஷலி ஏன்னா படத்தில் ஜல்லிக்கட்டு சார் சொன்ன மாதிரி இது ஜல்லிக்கட்டுக்காக இப்போ இருக்கிற ஹைப்புனால நம்ம இப்படி பண்ணல. இந்த படத்தில் ஜல்லிக்கட்டு ஒரு மேஜர் போர்ஷன்.
ஸோ அது வந்து அவர்கிட்ட நீங்கள் பேசினாலே வந்து 2 hours பேசுவார் ஜல்லிக்கட்டு பற்றியே. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வெரி ஸ்ட்ரென்வஸ் ஃபிலிம். டெய்லி வந்து நான் மட்டும் இல்லாமல் என் தம்பி வந்து மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சாதாரண போய் நடிக்க முடியாது, நீட் டு ஒர்க் அ லாட். ஸோ எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கோம். ஸோ ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் ஜேர்னி. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு ஆடியோ ரிலீஸில் பார்க்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு அமீர் சாரோட சேர்ந்து அவரே ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோம். எனக்கு பிடிச்சது என்னென்னா பருத்தி வீரன், அதில் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெங்கட் பிரபு சென்னை 28 பண்ணும்போது கூட நான் சொன்னேன், இதுதான்ப்பா உன்னோட ஏரியா, இதுதான் உனக்கு ஸ்ட்ரென்த்து, உன் ஸ்கிரிப்ட் நீ படமாக பண்ணும்போது இதுதான் உன்னோட ஃபோர்ட்டே அப்படின்னு சொன்னேன். ஸோ சேம் வே அமீர் சாருக்கு வந்து நேட்டிவிட்டி அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அண்ட் இந்த படம் கதை கேட்டு இது வரைக்கும் 3 songs ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். வரிமுத்து சாரோட வரிகளில் கதை கேட்டு there's a lot of emotions and ஆர்யா சார் வந்து பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ விஷ் த டீம் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அருமை நண்பர் அமீர் இங்கு உரையாற்றினார். ஓர் இயக்குனரை போல அல்ல, ஓர் ஆய்வாளனாக, மண்ணின் பற்றாளனாக, இன அறிவு உள்ளவராக, சமூக அக்கறை மிக்கவராக, கலையின் கோட்பாடு தெரிந்தவராக அவர் இங்கு உரையாற்றியதை நான் என் செவியெல்லாம் கண்ணாக கவனித்து கொண்டே இருந்தேன். இப்படிப்பட்ட இயக்குனர்கள் தங்கள் லட்சியங்களை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து தமிழுக்கு கிடைத்தால் தமிழ் திரைக்கலையை இந்திய அளவுக்கு விரிவு செய்யவும், இந்திய திரைக்கலையை உலக அளவுக்கு செறிவு செய்யவும் இயலும் என்ற நம்பிக்கையை அமீரின் வார்த்தைகளில் நான் பெற்றேன். இந்த சந்தனத்தேவன் என்ற கதையை அவர் என்னிடம் விளக்கினார். ஒரு 40 நிமிடங்கள் அந்த கதையை நான் செவியுற்றேன். இயக்குனர்கள் கதை சொல்ல வந்தால் அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் ஒன்று உண்டு. எந்த நல்ல கதையும் 10 நிமிடங்களுக்கு மேல் சொல்லப்படக்கூடாது. 10 நிமிடங்களில் சொல்லப்படுகிற ஒரு கதையைத்தான் நீங்கள் 2 மணி நேரம் காட்சி படிவம் செய்கிறீர்கள். 10 நிமிடங்கள் போதும் ஒரு கதை சொல்ல என்று இயக்குனர்களுக்கு சொல்லுவேன். அவர்களும் அதை ஒப்புக்கொண்டு அந்த எல்லைக்குள் தங்கள் கதையை நிறைவு செய்வார்கள். அமீரால் 10 நிமிடத்திற்குள் அந்த கதையை அடக்க முடியவில்லை. காரணம், அது வெறும் கதை அல்ல, ஒரு வாழ்வியல் வட்டம், ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கை அதில் பூரணம் கொண்டிருக்கிறது. அந்த பூரணத்தை 10 நிமிடங்களுக்குள் அவரால் பந்தி வைக்க முடியாது என்று தெரிந்து, உங்கள் போக்கில் செல்லுங்கள், நிற்கும் போது நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னேன். 40 நிமிடங்கள் அந்த கதையை சொன்னார். அவர் சொன்ன தொனி, அந்த சொற்கள், வாக்கிய அமைதி எல்லாம் இன்னும் என் செவிகளில்
ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. இந்த கதையில் எனக்கு பிடித்த ஒரு கூறு உண்டு. இதில் 2-3 கதைகள் சொல்லப்படுகின்றன. ஒரு வாழ்க்கை முழுக்க சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் மையம், குவி மையம் ஒன்றாகவே இருக்கிறது. குவி மையத்தில் சிதறல் இல்லை. ஒரு நல்ல கலை விமர்சகன் ஒரு கலையின் குவி மையம் எது என்பதிலும், அந்த குவி மையம் சிதறாமல் இருக்கிறதா என்பதிலும், சிதறடிக்கப்படாமல் சொல்லப்படுகிறதா என்பதிலும் கவனம் காட்டுவான். திரைக்கதையின் வெற்றி இதில் இருக்கிறது தெரியுமா? ஒரு சினிமாவின் வெற்றி திரைக்கதையில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நியாயப்படுத்துவதும் எந்த ஒரு விஷயத்தையும் அநியாயப்படுத்துவதும் திரைக்கதைதான். மிக மிக மோசமான ஒரு உள்ளடக்கத்தை மிக மிக நல்ல திரைக்கதை நியாயப்படுத்திவிடும். மிக மிக நல்ல மூலக்கதையை மிக மிக மோசமான ஒரு திரைக்கதை சிதைத்து விட முடியும். ஆனால் அமீர் சொன்ன குவி மையமும் திரைக்கதையும் சந்தனத்தேவனை மேம்படுத்துகிற அளவில் இருக்கிறது என்று நம்புகிறேன். இன்றைக்கி நான் இங்கே சந்தனத்தேவரில் ஒரு பார்ட்டாக இங்கே நின்றுட்டுருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு அமீர் சார் அண்ட் அமீர் ஃபிலிம் கார்பரேஷன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இது இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு புகழே எங்கேயோ கொண்டு போகிற அளவுக்கு அவர் நரேட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சின்ன பார்ட்டாக முடிஞ்சதை நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இந்த மூவியில் ஐ ஆம் ஆக்டிங் வித் ஆர்யா சார் அண்ட் ஆல்சோ சத்யா சார். அது என்னோடய செகண்ட் மூவிலே எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காக ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு ஆல் த க்ரூ ஃப்ரம் சந்தனத்தேவர். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கோலிவுட் அன்கட்ல அட்டு படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அட்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ரத்தன் லிங்கா. இந்த படத்தில் லீட் ரோலில் ரிஷி நடிச்சிருக்காரு. அண்ட் இவருக்கு பேர இந்த படத்தில் அர்ச்சனா நடிச்சிருக்காங்க. யோகி பாபு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டான காமெடி கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ யோகி பாபுவோட காமெடி சென்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எக்ஸ்ட்ராடனரியான காமெடியில் கலக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துலையும் காமெடி கேரக்டரில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாருன்னு நம்பலாம். இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு போபோ சாஷி. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்கே சுரேஷ். ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். அட்டு, இந்த அட்டு படம் 1.5 மாதம் முன்னாடி இருக்கும். நான் அந்த படத்தை பார்த்துட்டு வியந்து வாங்கின ஒரு நல்ல திரைப்படம். என்றைக்குமே தோத்துடக்கூடாது, ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை உடனே வாங்கி அதோட ப்ரமோஷன் வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ விஷயம் அட்டுக்குள்ளே இருக்கான்னு எனக்கு அவ்வளோ தெரியல. படம் பார்த்துட்டு ஒரு நல்ல படம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு போக அந்த டீமோட பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதோட வழிகள் அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5-2 இயர்ஸ் அந்த நார்த் மெட்ராஸ்குள்ளே இருந்து உண்மையான கதை ரியாலிட்டி பேஸில் போகிறனால அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அதெல்லாம் அவங்க ஒரிஜினாலிட்டி அது வாழ்ந்துருக்காங்க. அங்கே அந்த குப்பமேட்லேயே அந்த அருண் தம்பி வாழ்ந்துருக்காங்க. மொத்த டீம் டைரக்டருக்கு உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். அதுக்கடுத்து படத்தோட டைரக்டர் ரத்னாங்க, அவரோட ஹார்ட் ஒர்க் நம்ம சொல்லவே வேணாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு திறமைசாலி. இவ்வளோ நாள் எங்கே போனாருன்னு தெரியல. சரி, இப்போ கிடச்சிருக்காரு. இண்டஸ்ட்ரி உங்களை வரவேற்கிறது சார். இந்த படம் கண்டிப்பாக எல்லார் மத்தியிலையும் ரொம்ப பெருசாக பேசப்படும். இந்த படம் அதுக்கு எல்லாரோட ஆதரவு எனக்கு தேவை. நீங்கள் என்றைக்குமே எனக்கு ஸ்டூடியோ எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க, பத்திரிகையாளரும் மற்றும் மீடியா எல்லாருமே. இதையும் கண்டிப்பாக வெற்றி படமாக்கணுங்கிறத கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தின் மூலமாக தயாரிப்பாளர் அறிமுகமாகும் அன்பழகன் அவர்களை எங்களுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா முதல் படமே ரொம்ப நல்ல படமாக எடுத்திருக்காரு.
இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய ஆடியோ ரிலீஸ் போவோம், நமக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. அந்த பாட்டையும் ட்ரெய்லரையும் வச்சு தான் நம்ம கருத்து சொல்லுவோம். இந்த படத்தை வந்து நான் முழுமையாக வந்து ஒரு மாதம் முன்னாடியே படத்தை பார்த்தேன் ஃபுல்லாக. ரொம்ப ரொம்ப நல்ல படம். இந்த படத்தை பற்றி ஒற்றை வரையில் ஒரு விமர்சனம் சொல்லலான்னா, அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் என் ஃபில்ம் பை பாலான்னு போட்டால் நம்புவாங்க, கைதட்டுவாங்க. அந்த பெருமையை வந்து நிச்சயமாக அந்த ரத்தன் லிங்கான்ற நம்முடைய புது இயக்குனர் வந்து அடைஞ்சிருக்கிறார். அதுக்கு மிகப்பெரிய பேர் அவருக்கு. இந்த வருடத்தினுடைய அத்தனை புதுமுக இயக்குனர்களான விருதுகளையும் அவர் வாங்க போகிறார்ன்றது இந்த படத்தில் கன்ஃபார்ம். அவ்வளவு பியூட்டிஃபுல் ஃபிலிம், இவ்வளோ ரியலிஸ்டிக், இவ்வளோ ஒரு, அதாவது நான் படம் பார்த்துட்டு வெளியே வந்து எவ்வளோ வாட்டி யோசித்தாலும் ஒரே ஒரு குறை கூட சொல்ல முடியாத ஒரு படம்னா அது நிச்சயமாக அட்டு திரைப்படம். அதாவது நான் வளர்ந்து ஆளாகிய நார்த் மெட்ராஸ் பற்றிய கதை. இவன் அட்டு பையன்டா அப்படின்வாங்க, அந்த மாதிரி அந்த இது நார்த் மெட்ராஸுக்குரிய ஒரு பாணியில் இருக்கக்கூடியது. மன்னாசாம் கோயில் தெருவில் பிறந்தவன், அத்தன் ரோட்லேருந்து ஆதம் சாஹிப் தெருலேருந்து இப்படி அங்கே இருக்கக்கூடிய ராமாநாயக்கன் தெரு, ஆண்டிமூல் தெருலேருந்து வளர்ந்ததனால் அந்த காசிமேடு என்னுடைய அகக்கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழலில் உருவாகிய படம். அதாவது கமர்ஷியலுக்கு வலுவான சேர்க்கக்கூடிய இடமே நார்த் மெட்ராஸ் தான். அந்த சாயலில் உருவாகிய அட்டு திரைப்படம் மாபெரும் வெற்றியினை ஈட்டும் என்பது சந்தேகமில்லை. இசை பற்றி சொன்னால், அதாவது ஒரு அழகான ஒரு சூழலில் உருவான ஒரு குடும்பம், இசை குடும்பம். இசை குடும்பத்தில் முகிழ்ந்த மலர்தான் போபோ சசி. ஆகவே முரளியின் வாரிசாக வரக்கூடியவர் பின்னணி இசையில் பின்னி எடுப்பார் என்பது சந்தேகமில்லை. அதுக்கு சான்றாக தம்பி சிவா வாழ்த்திய வாய்மையே அதுக்கு சான்றாகும். ஆகவே பன்னரும் சிறப்புகளை கொண்ட படம். இயக்குனர் பற்றி சொன்னார்கள். ஆகவே அதிவிரைவில் எங்கள் நிறுவனத்துக்கும் அவர் படம் பண்ணுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அத்துணை சிறப்புகளும் கொண்ட படம் அதிவிரைவில் திரைக்கு வந்து அத்துணை இதயங்களையும் கொள்ளை கொள்ளக்கூடிய இந்த படம் மாபெரும் வெற்றினை ஈட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நம்புகிறேன். நன்றி. இந்த படத்தை நான் பார்க்கல, ஆனால் அந்த இயக்குனரை வந்து எனக்கு கடந்த ஒரு 10 வருடமாக தெரியும். மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு இந்த தளத்துக்கு வந்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமே இந்த படத்தை என் மச்சான் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதான். அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னா, எதையுமே வந்து எதை இழந்தாலும் வெற்றியை மட்டுமே ஈட்டெடுக்கணுங்கிறதுல குறியாக இருக்கிற வந்து சுரேஷ். நான் பார்த்துட்டு அவ்வளோ பெரிய போராளி, பொறுமைசாலி. ஆனால் இந்த வயசில் வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய அனுபவம் எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஆனாலும் அவர் வந்ததுனால வேண்டி வளர்கிற எத்தனையோ கலைஞர்களுக்கு வந்து இன்றைக்கி அது மிகப்பெரிய விடுதலை இருக்குது. தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத, எல்லா பேரும் சொன்னது மாதிரி ஒரு அசைக்க முடியாத களம் சுரேஷ் அவர்களுக்கு இருக்குது. இந்த இயக்குனரை பற்றி நான் சொல்லணும். அவர் வந்து நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், நத்தை முதுகில் நான் ஏறி நாடு கடந்து வந்தேனோ அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா இந்த இடத்துக்கு அவசரப்பட்டு ஓடி வரல, அவர் நகர்ந்து 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 இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. எவன் ஒருவன் நகர்ந்து நகர்ந்து இமயத்தில் இருக்கிறானோ அவன் விலகவே மாட்டான். அவசரமாக ஏறினா மட்டும்தான் கீழே விழுவான். அந்த வகையில் வந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. அதை பாராட்டணும் வந்தேன். படம் வந்து நார்த் மெட்ராஸில் எடுத்திருக்காங்கன்றதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பார்த்தீங்கன்னா படத்தில் அவ்வளோ அற்புதமாக காமிச்சிருக்காங்க நார்த் மெட்ராஸை. அந்த இடங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. நானும் நார்த் மெட்ராஸில் சுற்றினவன் தான். இடங்கள்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. கேமரா ஒர்க்கு அதை விட சூப்பர். இந்த டீமே ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்கு. நிச்சயமாக அது மறக்காமல் சொல்ல வேண்டிய விஷயம் அது. இதுக்கெல்லாம் முக்கியமாக ரத்தன் லிங்கா சார் தான் அற்புதமாக ரைட் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துலலாம் எப்படி தான் இவங்க வந்து இருந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்காங்கன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவர் பாண்டியன் சார் சொன்னார் இந்த மண்ணல் பற்றி, அதெல்லாம். ஆனால் நிச்சயமாக இந்த உழைப்புக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த அருமையான நிகழ்ச்சியில் என்னையும் பேசி அனுபவித்ததுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. எவ்வளோ கடின உழைப்புக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த படத்து மியூசிக் டைரக்டர் வந்து என்னுடைய சன்.
முதல்ல அவன் வந்து குளிரன்றன்னு ஒரு படம் தமிழ் படம் பண்ணான். அந்த படம் வந்து தெலுங்குல போய் டப் பண்ணி போய் அது பெரிய வெற்றி அடைஞ்சு தெலுங்கு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டான். எனக்கு பயமாக போச்சு, ஒரு தமிழ் மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு தெலுங்கு மியூசிக் டைரக்டர்னு பேசப்படுற அளவுக்கு அவன் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டான். அதே போல் இந்த படத்தில் வந்து அண்ணன் ஒரு பாட்டு பாட்டிருக்காரு. அவர் உடம்பு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது இந்த பாட்டை பாடி கொடுத்தாரு. எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அவரே இன்ட்ரெஸ்டாக இந்த பாட்டு பாட்டிருக்காரு. எங்கள் குடும்ப தலைவின்னு தான் சொல்லுவோம், எங்கள் அக்கா எல்லாரீஸ்வர் அக்கா. அவருக்கு கச்சேரியெல்லாம் நாங்கள் வாசித்து முன்னே வந்தவங்க. அவங்க முன்னாடி நாங்கள் பேசுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அவங்களும் பாடியிருக்காங்க. அதே போல் சசியும் ஒரு பாட்டு பாடியிருக்கான். இது போல் நல்ல பாடலாம் பண்ணிருக்கான். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கானா பாடலுக்கு ஏற்ற படம் தான் இது, நார்த் மெட்ராஸ். கானா பாடல் எவ்வளோ முக்கியமோ அது கானா பாடல் தான் பண்ணியிருக்கான். ஆனால் வேற ஒரு முறையாக பண்ணியிருக்கான். ரொம்ப நல்லா இருந்து கேட்டு அவனுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளி நன்றி. நான் தான் இந்த படத்தோட அட்டுநாயகன், கதாநாயகன் ரிஷி ரித்விக். முதலில் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ட்ரீம் ஐகான் ப்ரொடக்ஷன் அன்பண்ணனுக்கும் கோ ப்ரொடியூசர் ராணானனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டைரக்டர் ரத்தன்லிங்கா சார், இந்த படத்துக்காக எனக்காக நிறையா மெனக்கிட்டு நிறைய விஷயம் ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஒரு 5 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு படத்துலேயே எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாண்டியன் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தி மேட்ரு மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு கத்தி மேட்ரு பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், பார்த்துருப்பீங்க. இதுக்காக 6 மாதமாக நான் ட்ரெயினப் பண்ணேன் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்து கத்தி வந்து மாஸ்டர்கிட்ட கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு சிலம்பம் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் செடி குச்சி கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் கத்தி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க மாஸ்டர். அதனால் நிறையா விஷயம் மாஸ்டருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே டெக்னீஷியர், எடிட்டர் அண்ணன், ராமலிங்க அண்ணன், எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் அண்ணன் வந்து எப்பவுமே சொல்லுவாப்ல, ரத்தலிங்க அண்ணன் வந்து எப்பவுமே சொல்லுவாப்ல, ஒரு உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்காரும். அந்த உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் ஆர்கே சுரேஷ் அண்ணன், ஸ்டுடியோ 9. ஆனால் ஆர்கே சுரேஷனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு படத்தை போய் தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். யாரும் உத்தரம் தலைவர்களே இல்லாமல் அந்த கூட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுபோல் அப்பேற்பட்ட கூட்டங்கள் நம்முடைய இந்த அட்டுப்படத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்து பார்த்து ஒத்துழைப்பு கொடுத்து படத்தை மேலும் மேலும் சிறக்க வளர்க்க வேண்டும் என்று தம்பி சுரேஷ் அவர்களையும் வாழ்த்தி, அவர் ரொம்ப தைரியமாக இந்த படத்தை வாங்கியிருக்காரு. அவரையும் வாழ்த்தி, எனது அன்பு சகோதரர் கே பாக்யராஜ் அவர்களையும் வாழ்த்தி, அன்பு தம்பிகள் வரிசையாக உட்காந்துருக்காங்க, எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்து. அவர்களுடைய அவர்களுடைய இந்த படத்தில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து போபோ சசி அதை தன் திறமையால் எனக்கு அந்த நார்த் மெட்ராஸ், அதான் வடசென்னை வண்ணாரப்பேட்டை ஸ்டைல், அது அந்த டைரக்டருக்கு என்ன சொல்கிறதோ தெரியாது, ஒரு லைனும் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து அது எடுத்தாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் கேட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் தரணும். எங்களுக்கு இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், சிடி வாங்கி பார்க்காதீங்க, தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அனைவரையும் வேண்டிக் கொண்டு இத்துடன் இந்த சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ரத்தன்லிங்கா சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவி செலக்ட் பண்ணும்போது எல்லாருமே கேட்டாச்சு, இந்த பொண்ணு செட் ஆகுமா, கேரளா பொண்ணு வடச்சென்னை கேரக்டருக்காக செட் ஆகுமா கேட்கும்போது ரத்தன்லிங்கா சார் எவ்ரி டைம் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாச்சு. 100% கான்ஃபிடென்ஸ் கொடுத்துதா இந்த மூவியில் எல்லாமே பண்ணியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ட்ரீம் ஐக்கன்ஸ் அன்பு சார், Rana sir, thank you so much for giving me such a wonderful opportunity. And ஒரு பெரிய blessing அப்படின்னா ரிஷி வந்து சூப்பர்பாக பண்ணியிருக்க, சூப்பர்பாக ஸ்கோர் பண்ணியிருக்க. ஒரு பெரிய அப்ளாஸ் ரிஷிக்காக. ஏன்னா பெஸ்டான கோஸ்டார் அப்படி தான் சொல்லணும். ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல்
film Attu. And last but not the least, R.K. Suresh sir. He has always inspired me in his acting, in his hard work. And first time launch பண்ணும்போதே R.K. Suresh sir banner, Studio 9 bannerல launch பண்ணுறது இதை விட ஒரு பெரிய gift இன்றைனா எனக்கு தெரியல. இது வந்து லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பெஸ்ட் கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டெபியூ மூவி. ரிமெம்பர் மீ இன் யோர் ப்ரேயர்ஸ். அட்டு பாட்டு செம்மையாக ஹிட் ஆகிடும். ஏன் சொல்லுங்க, எல்லரி சாம பாடியிருக்காங்க. ஆமாம்மா, நாங்களாம் அதான் சொல்கிறேன், நம்ம உங்களோட MP3 வச்சு தான் கம்போஸிங்காக பண்ணுவேன் நான். ஆக்சுவலாக குத்து பாட்டுனா அது நீங்கள் தான். ஸோ மிகப்பெரிய இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா நம்ம சுரேஷ்ஜி. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஓப்பனிங் இருக்குமோ எப்படி இருக்குமோ அது மாதிரி ஸ்டுடியோ 9 பேனர் பார்த்தாலே தமிழ்நாடே மிகப்பெரிய இந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்குது. முக்கிய காரணம் ஸ்டுடியோ 9. ஸோ சுரேஷ்ஜிக்கும் இந்த அதிரங்கமே நல்ல அரங்கமே அதிரமே நல்லா அப்ளாஸ் கொடுங்க. குளிர் 100 முடித்து எனக்கு அதுக்கப்புறம் பெரிய லாங் கேப். இது 2வது படம் அட்டு. என்னென்னா அதுக்கப்புறம் படமே எனக்கு வரல அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பண்ணால் பெரிய படங்கள், பண்ணால் பெரிய டைரக்டர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒன்று மட்டும், சினிமாவில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திமிரு இருந்தாலும் சினிமா அதோட திமிர்தனத்தை நம்மளுக்கு காமிச்சு விட்டுருதுங்க. அதுதான் உண்மை. ஸோ கடவுள் புண்ணியத்தில் வந்து இந்த அட்டு படத்தை வந்து என்னை விட அதிகமாக எம்எல் நம்பிக்கை வச்சு எங்கள் டைரக்டர் வந்து எனக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த டைமில். அப்புறம் என்னோடய டீம் பார்த்திங்கன்னா, என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் டேரல், கெவின், ஸ்டீவ், ராமி, அப்புறம் ரேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஜிஆர்லெஸ், அப்புறம் டுப்பாக்கீஸ், அப்புறம் இன்ஜினியர்ஸ் ரஹமத்துல்லா, சிவகுமார் சார், நார்த் மெட்ராஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது இல்லை, என்னை விட அதிகமாக அவங்க இந்த படத்தில் வச்சுருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான டீம். கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்துடுவேன். நட்டு டீமை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நட்டு டீமோட படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அட்டு நிறைய பேர் வந்து அட்டு டைட்டில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அட்டு என்பது யாருக்கும் அடங்காதவன். அதான் தமிழ் அகராதி புக்கில் இருக்கிற ஒரு பொருள். ஏன் யாருக்கும் அடங்காதவன் அப்படின்னா, அந்த அட்டு படத்துடைய அந்த ஹீரோவுடைய கேரக்டர் வந்து யாருக்கும் அடங்காதவன். அதனால தான் இந்த பேர் வந்து அட்டுன்னு வச்சுருக்கோம். இது வந்து வடசென்னையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் தான் இந்த ஸ்டோரி. வடசென்னை மட்டும் இல்லை, தமிழகத்தில் பல பகுதிகளில் இது மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த படத்தில் ரிஷி ரித்விக் ஹீரோ பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா ரவி, சபோபோ சசி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த படத்துக்கு ட்ரீம் ஐகான் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அன்பழகன் தயாரிச்சிருக்காரு. இணை தயாரிப்பு வந்து ரவணா சிங். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த நம்பிக்கை அவங்க வந்துட்டு ட்ரீம் ஐகான் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அன்பழகன் வந்து என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும், என்னோடய டீம் வச்சுருந்த நம்பிக்கை, ஆக்டிங் டீம் வச்சுருந்த நம்பிக்கை எங்கே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, ஸ்டுடியோ 9 நிறுவனத்தினுடைய R.K. சுரேஷ் சார் வந்து இந்த படத்தை எப்போ வாங்கினாங்களோ அன்னிலிருந்து இந்த அட்டு படம் தமிழகம் முழுவதும் இல்லை, ஹைதராபாத்லேருந்து நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு, பெங்களூர்லேருந்து கால்ஸ் வந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயம், இந்த படம் ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறது கூட நிறைய கேட்டுட்ருக்காங்க. அட்டு ஃபிலிம் ட்ரீம் ஐகானும் ஸ்டுடியோ 9ம் என்றைக்குமே நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்டுடியோ 9 மியூசிக் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக் கம்பெனியில் அட்டு படம் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது எங்கள் டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது மியூசிக்னா, மியூசிக் குடும்பமே இங்கே இருக்குது. ஒருத்தர் 2 பேர் எல்லாம் அவ்வளோ பேர் பக்கபலமாக இருந்துகிட்ருக்காங்க. 10ஆவதுக்கு எல்லோரும் ஐஸ்வர்யமாக வேறு அவங்க வேறு பாடியிருக்காங்கன்னு சொல்லி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் வந்து அவங்கள பற்றியெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொன்னாங்க. அடுத்தபடியாக வந்து சிவா படம் பார்த்துட்டாரு. அவரும் வந்து படத்தில் வந்து என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் சகட்டு மேடிக்கு ரொம்ப பிரமாதமாக அப்ரிசியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி, இப்போ தானே ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது தானு சொன்னார், இல்லை அவன் படம் பார்த்துட்டாப்புல, அதனால தான் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ படத்தில்
அவர் ஸ்ரீகாந்த் தேவா நல்ல ஒரு வேர்டு சொன்னார், ஹிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக ஹிட் ஆகிறதுக்கான எல்லா இதுவுமே இதில் இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதனால் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மறுபடியும் வெற்றி விழாவில் சந்திக்கிறோம். நன்றி.